குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் பிரதோஷம். சிவபெருமானுக்கு வந்து உகந்த நாள். இன்றைக்கி வந்து உங்களால் முடிஞ்சால் வில்வம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா போய் தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க சுவாமியை. சாயங்காலம் 4 மணிக்கு பெரிய பூஜை நடக்கும். அந்த பூஜையில் வந்து அத்தனை தெய்வங்களும் அங்கே தான் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவா எத்தனை பேரும் திருநடனம் ஆடுவார். அதை காண அத்தனை தெய்வங்களும் அங்கே தான் இருப்பாங்க. பிரம்மா, விஷ்ணு, தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் அங்கே இருப்பாங்க. அதனால் அத்தனை தெய்வத்தினோட ஆசீர்வாதமும் நமக்கு அங்கே கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் வீட்லேயே கூட இது பண்ணி நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 5/5/2024 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு குரோதி வருடம் சித்திரை 22ஆம் நாள். இன்றைக்கி இப்போ வந்து நேற்று அக்னி நட்சத்திரம் நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி 2ஆம் நாள். அமாவாசை வந்து அமாவாசை 7ஆம் தேதி. மாதப்பிறப்பு வந்து அமாவாசை 7ஆம் தேதி. அட்சய திருதியை வந்து 10ஆம் தேதி. துவாதசி திதி இன்றைக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம், சேஷம், தியாதிதம், அமிர்த யோகம், மத்திய ஜெயந்தி, பிரதோஷம், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன், கந்தவாள், சமஸ்தான மண்டபம், எழுந்தருளல், காரல் மார்க்ஸ் பிறந்தல் தினம், வணிகர்கள் தினம் என்று சுபமுகூர்த்தம், சிறிய நகசு. இன்றைக்கி வந்து வணிகர்கள் தினம், சுபமுகூர்த்தம், சிறிய நகசு. சூரிய உதயம் 5:58, மேஷ நாளிகை 1:18, துவாதசி திதி இன்றைக்கு. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8 to 9, மாலை 3:30 to 4:30. இன்றைக்கி வந்து 4:30 to 6 வந்து ராகுகாலம். எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க, கோயிலுக்கு போய் விளக்கு போடுவாங்க. நீங்களும் உங்களால் முடிந்த அந்த விளக்கை போடுங்க. பரிகாரம்: வெள்ளம். இன்றைக்கு ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்ட 12 to 1:30, கௌரி நல்ல நேரம் 10 to 11:30. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பக்தி, கடகம் பேராசை, சிம்மம் லாபம், கன்னி தடங்கள், துலாம் ஆதாயம், விருச்சிகம் செலவு, தனுசு ஜெயம், மகரம் பயம், கும்பம் வெற்றி, மீனம் அனுகூலம். சந்திராஷ்டிரமம் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து ரொம்ப அட்சய திருதியை வர வெள்ளிக்கிழமை வருது. நீங்கள் வந்து அதாவது முடிஞ்சால் தங்கம் வாங்குங்க. 1 கிலோ 1 கிராமு 2 கிராம் வாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் வந்து நாம் வாங்கலாம். இன்றைக்கு சித்திரை மாதம். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து மிருத்யுஞ்ச பிரதோஷம். மத்ய ஜெயந்தி. இன்றைக்கி வந்து மிருத்யுஞ்ச பிரதோஷம். பிரதோஷம்னாவே ரொம்ப விசேஷம். அதுவும் மிருத்யுஞ்ச பிரதோஷங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. இன்றைக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் படிங்க வீட்டில். அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள். நான் வந்து தசாவருடங்கள் 120ன்னு சொல்லியிருந்தேன், ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு தசாவருடங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து இதாகவே கொடுத்துருக்கேன். அதில் வந்து நாம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தசை நடக்குதோ அந்த தசையில் இப்போ என்ன நடக்குதுங்கிறத வந்து ஜாதகத்தை வச்சு அதை கணிப்பாங்க. அதனால் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து நாம் நேற்று வந்து லக்னங்களில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன்னு பார்த்தோம். இன்று வந்து அது ஞாயிற்றுக்கிழமை மிருத்யுஞ்சய பிரதோஷம். அதனால் இன்றைக்கி வந்து கிரகங்களில் 12 பாவங்களில் நின்ற பலன்கள், சூரியன் நிற்கும் பாவக பலன்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே வந்து லக்ன பாவங்கிறது தான் உயிர், உடல் எல்லாமே ரொம்ப விசேஷம். லக்னம் வந்து நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு எந்த ஒரு இதுவுமே ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், அந்த உயிர்காரகன் வந்து சூரியன். அதே மாதிரி உடல்காரகன் வந்து சந்திரன். சந்திரன் வலுவாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே 12 ராசிகளுமே என்ன கிரகங்கள் நிற்கிதுன்னு, அதில் சூரியன் நிற்கும் பாவக பலன்கள். நேற்று வந்து லக்னாதிபதியே நிற்கணும்னு பார்த்தோம். லக்னங்கிறது ரொம்ப உயிர், அதை தான் ஃபஸ்ட்டு லக்னம் நிற்கிறது. இப்போ சூரியன் லக்னத்தில் சூரியன் லக்னம் எனப்படும் 1ஆம் பாவகத்தில் சூரியன் நிற்க ஜாதகர் உஷ்ணமான தேகத்தை பெற்றிருப்பார். முன்கோபம் உண்டு, விரைவாக செயல்படுபவர். 15 வரைக்கும் கஷ்டம் இருக்கும். அப்புறமா வந்து அரசு பதவி கிடைக்கும். லக்னத்தில் இது இருந்துச்சுன்னா, சூரியன் இருந்ததுனாவே அரசு பதவி. சூரியன்கிறது வந்து அரசாங்கம் இது சம்பந்தப்பட்டது. அரசாங்க பதவி கிடைக்கும். 2இல் சூரியன் முகத்தில் வடுக்கள் அல்லது கட்டிகள் தோன்றும். 15 வயதில் அரசு தொடர்பான பகை ஏற்படும். யோகம் நிறைந்த பண வசதி உடையவர், பேச்சுவன்மை உடையவர். 7 வயதில் குடும்பத்தில் பொருள் இழப்பு ஏற்படும். கல்வி சற்று குறைவுதான், பேச்சில் வேகமும் சூடும் பறக்கும். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் உண்டு, பண நெருக்கடி ஏற்படும். கல்விக்கு மீறிய திறமை உண்டு. சூரியன் எல்லாரிடத்திலும் கருணை காட்டுவர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். 2இல் சூரியன். 3இல் சூரியன் லக்னத்துக்கு 3இல் சூரியன் இருந்தால் சகோதரன் சகோதரி வகையில் தோஷம் தடை உண்டு. சுயமாக சம்பாதிப்பார். கருணை உள்ளம் கொண்டவர், துணிவு ஆற்றல் மிக்கவர், முரட்டு குணம் கொண்டவர். 20 வயதிற்கு மேல் யோகம் ஆரம்பம். அரசு தொழில் தொடர்பு ஏற்படும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு. உதவி செய்யும் மனப்பான்மை உண்டு. சிறுவயதில் பெரிய பதவிகளை அடைவர். எதிலும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். 4இல் சூரியன் உறவினர் மீது வெறுப்பு உண்டு. ஜாதகரின் சிறுவயதில் தாய் தந்தைக்கு கண்டம் பாதிப்பு உண்டாகும். பிறருடைய அல்லது உறவினர் ஆதரவில் வசிக்க நேரிடும். வெளிநாட்டு பிரயாணம், தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர், நற்பெருமை உள்ளவர். 14 வயதில் குடும்பத் தகராறு. 32 வயதில் பிரபல யோகமும் ஏற்படும். லாபம் அதிகம், சுபம் குறைவு, சலிப்பு ஏற்படும். வாகன பழுது அடிக்கடி ஏற்படும். செலவு அதிகமாக இருக்கும். 5இல் சூரியன் தனது சுகத்தை தானே கெடுத்து கொள்வர். வசதி குறைவு, புத்திரபாகியம் குறைவு. நல்ல திறமை முன்னேற்றம் இருந்தாலும் வயிற்று நோய்கள் இருக்கும். பெரிய நாணவான், பெண்களிடம் பிரிய அதிகம். உயர்ந்த அந்தஸ்துள்ள நண்பர்கள் உண்டு. பாட்டனார் தந்தை வழி நன்கு சிறப்புறும். அடிக்கடி வெளியூர் செல்வர். கல்வி ஞானம் சிறப்பாக இருக்கும். 6இல் சூரியன் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உடையவர். அரசு தொடர்பான முயற்சியில் வெற்றி. கடன் தொல்லைகள் இருக்காது. சித்து வேலை தெரிந்தவர். செல்வ வசதி மிக்கவர். தந்தைக்கு யோகம் குறைவு. அரசியல் பதவி உண்டு. சகோதர யோகம் குறைவு. எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பர். தாய்மாமன் வகையில் தோஷம் ஏற்படும். இளம் வயதில் கண் கோளாறு ஏற்படும். 23வது வயதிலிருந்து தீர்க்கமான ஆயுள் உண்டு. யோகம் ஏற்படும். 7இல் சூரியன் அரசு தொடர்பான முயற்சிகள் சுலபமாக வெற்றி தரும். அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பர். பணக்கார நண்பர் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. விருப்பமான பெண்கள் அமைவர். மனைவியுடன் வேற்றுமை ஏற்படும். 5 வயதில் நீண்ட தூர பயணம் ஏற்படும். கோபம் அடிக்கடி வரும். பிறரால் தொழிலம். 8இல் சூரியன் கவர்ச்சிகரமான தோற்றமுடையவர். நீண்ட ஆயுள் பலம் உள்ளவர். பித்திரபாகியம் குறைவு. பூர்வீக சொத்து குறைவு.
பொருள் நட்டம் ஏற்படும். யாருக்கும் பணியாத குணம் உடையவர். யாரையும் பொருட்படுத்தாத குணம். விபத்து, மயக்கம், உடல் பலவீனம் ஏற்படும். குடும்ப வாழ்வில் அதிருப்தி இருக்கும். சச்சரவு ஏற்படும். செலவு அதிகம் செய்யும். மனைவி வாய்ப்பர். சரியான முடிவு எடுக்கலாம். வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வருங்கிறாங்க. 9 சூரியன். பூர்வீக சொத்து இல்லை. பெரியவர்கள் ஆதரவு உண்டு. துன்பமே அதிகம் ஏற்படும். மகன் சுயதொழில் லாபம் உண்டு. கோபம் அதிகம். வெறுப்பு ஏற்படும். புத்திரபாகியம் குறைவு. தர்ம குணங்கள் நிறைந்தவர். பொன்பொருள் சேரும். வெளியூர் பயணம் அடிக்கடி ஏற்படும். பிரயாண நல்வழி உண்டு. 10 சூரியன். வித்வான் என்ற தகுதி உண்டு. கல்வி தேர்ச்சி சிறப்பாக அமையும். பேச்சாற்றல் உண்டு. அரசு பாராட்டு உள்ளவர். பூர்வீக சொத்து உண்டு. அதிகாரி போல யாரையும் வேலை வாங்கும் திறமை உண்டு. நாகரீக பிரியர். சுறுசுறுப்பு உடையவர். கோதுமை, எரிபொருட்கள், தேன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பாக அமையும். 11 சூரியன். பேச்சில் வல்லவர். தந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்த விடாமுயற்சி உள்ளவர். மனதைரியம் உள்ளவர். அரசியல் வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அதிகாரி இவரிடத்தில் மரியாதை வைப்பர். எதிரிகளை அழிக்க வல்லவர். 12 சூரியன். பிரயாண அலைச்சல் அதிகமுடைய. தீய வழிகளில் செலவு செய்யக்கூடியவர். சந்ததி யோகம் குறைவு. 36, 38 வயதில் அவமரியாதை, உடல் நல பாதிப்பு ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் ஏற்படும். தந்தையுடன் உறவினர்களுடன் பகை. வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. இவரது சொத்துக்கள் பிறரால் அனுபவிக்கப்படும். சந்தேகப்படியும்படியான நடத்தை உடையவர். அதாவது சூரியன் நின்ற இடத்தை சுட்டெரிப்பர் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஆனாலும் தலைமை பீடத்திற்கு அவர் தான். சூரியன் வலிமையாக இருந்தால்தான் நம்ம சூரியன் வலிமையாக இருந்தால்தான் அரசு பதவி கிடைக்கும். அதுவும் லக்னத்திலலாம் சூரியன் இருந்துச்சுனாக்கா தலைமை பதவி கிடைக்கும். அரசு உத்தியோகம் கட்டாயம் உண்டு. அதுக்கு உண்டான முயற்சிகளை நாம் கட்டாயம் எடுக்கலாம். ஆனால் சூரியனுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படி இதுன்னு இருக்குன்னா இந்த மிருத்யுஞ்ச ஜபம், மிருத்யுஞ்ச ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மிருத்யுஞ்ச இது இருக்குது. அதே அந்த மந்திரம் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. அதனால் அதை நீங்கள் இது பண்ணுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்க. கையெடுத்து ஒரு நமஸ்காரம் போட்டிங்கனாலே போதும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு யாருக்காவது முடியாதவங்களுக்கு கொடுங்க. ஒரு இது பண்ணுங்க. எந்த இதுவும் இல்லை. நாம் அதுக்கு உண்டான இதை செய்துட்டு காலையில் 7 பொழுதில் நம்மளோட வழிபாட்டை தொடங்கினாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி பிரதோஷம். அனைவரும் கோயிலுக்கு போய் இது இங்கே இல்லைன்னா வீட்லேயே கூட நினச்சி நீங்கள் ஒரு இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.